கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரி. காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ட்ரா நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 549. அதாவது 549க்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் கேஎல் டைமண்ட் பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி எக்ஸ்க்ளூசிவான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் வீடியோவில் உள்ள ஒரு கெஸ்ஸிங் டெய்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி 50-50 லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நீங்கள் ஒரு வேளை கேஎல்ஓ டிஆர்ஓ விளையாடுபவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இவங்களும் தொடர்பு கொண்டுக்குங்க. நல்ல ஒரு பரிசு தொகை தந்துட்டுருக்காங்க உடனுக்குடனே. அதாவது நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி ஏமாத்திடுறாங்க ப்ரோ வின்னிங் வந்தா அப்படின்றாரு. இவங்க ஓரளவுக்கு கரெக்டாக சூப்பராக பண்ணுறாங்க. இதுக்கு சேனலே பொறுப்பு. ஓகேங்களா? எந்த ஒரு நிறைகள் குறைகளோ இவங்களை பற்றி நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் ரிவீல் பண்ணி இப்போ பார்க்க போகிறது 50-50 லாட்டரிக்குரிய ரிசல்ட்டை பார்த்தோம்னா 899 3 டிஜிட் ரிசல்ட்டு. சாரி 399 போகிறேன் பாருங்க. 899. ஓகேங்களா? நம்ம வீடியோவில் கொடுத்துருந்த நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 938. ஓகேங்களா? நம்ம மெம்பர்ஷிப் இது வீடியோவில் கொடுத்தது. நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டோம்னா 839 இப்படி எடுத்துருந்தோம். 3 ஒரு கன்ஃபார்ம் நம்பராக இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நான் டபுள்ஸு கண்டிப்பாக நம்பரில் ஈஸியாக எடுத்துருந்துருப்பேன். டபுள்ஸு எடுத்துருந்துருப்பேன். இன்னைக்கு ஒரு 3வது நாள் 4வது நாள் வின்னிங் எடுத்துருந்துருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. அதுபோக ஏபிஐசிபிசியில் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு நிமிஷங்க. ஏபிஏசிபிசியில் பார்த்துக்கிட்டோம்னா 88 எடுத்துருந்தோம். 88 எடுத்துருந்தோம். அது ஆனால் 99 அடிச்சிட்டான். அது ஒரு வருந்தத்தக்க செயல். ஓகேங்களா? எப்பயும் போல் நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டோம்னா 8 எப்பயும் போல் ஒரு வின்னிங் தான். 8 எப்பயும் போல் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான். இன்றைக்கி 3 டிஜிட் அடிக்க வேண்டியது. ரெண்டுலேயுமே சேமாக நம்பர் எடுத்துருக்கோம். ஆனால் டபுள்ஸுன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஒரு மிஸ்டேக் தான் நம்மளுக்கு ஆயிடுச்சு. அந்த ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. வந்த வின்னிங் போயிடுச்சு. அதாவது பி போர்டு குழப்பிடுச்சு. முதல் நாள் அடித்தது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக 5503 எனக்கு அடித்தது பார்த்துக்கிட்டோம்னா 899 இப்படி அடிச்சிட்டான். சிம்பிளாக இப்படி அடிச்சிட்டான். சம்மந்தமே இல்லாமல் தான் அடியாக இருக்கா? இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரே மாதிரி ஈஸியாக ரிசல்ட் வந்துடுச்சுன்னா அடுத்து கொஞ்சம் டஃப் கொடுக்க தான் செய்வான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டியை நகர்த்தி கொண்டு போகணும். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தடு தான், முடிஞ்சு. ஓகேங்களா? இப்போ வாங்க நாளைக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் சூப்பராக ஒரு புதுப்பொலிவோடு பார்த்துருவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? த்ரீ டிஜிட் பாக்ஸுன்றப்ப நமக்கு ரொம்பவும் ஹைலைட்டான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு ஸ்மார்ட் கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா 278. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 278. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 425. செகண்ட் ஒன் நம்பர் 425 425. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 364027. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 5th நம்பர். ஓகேங்களா?
அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 to 9 ஓகேங்களா, 3 to 9 அண்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் 6 0 9. மறுபடியும் ஒரு 9 வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்குது. இது நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸான ஒரு முக்கியமான ஒரு கெஸிங் தான். இது 899 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கார்னியா ப்ளஸ் லாட்டரி 28/11/2024 அதுமா அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 2 7 8 4 2 5 3 6 4 3 2 9 0 2 7 6 0 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ஏபி, ஒரு ஏசி, ஒரு பிசி. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாமே தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஒரே செட்டாக பார்க்கல. இப்போ தனித்தனியாக பார்க்க போகிறோம். தனித்தனியாக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் பிசியில் 32 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்பர் 32. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 93. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6 சாரி 6 வந்து கரெக்டாக இல்லை 6 ஓகேங்களா. பிசியை பொறுத்தளவு தேர்ட் ஒன் நம்பர் எல்லாமே 4 நம்பர் தான். சிம்பிளாக அது உங்கள் விஷயமோட மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது 01 முடிஞ்சா. இது வந்து பிசி முடிஞ்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஏசி. ஓகேங்களா? ஏசியில் 82 58 ஓகேங்களா. 58 58. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 45. நம்ம பேட்டர்ன் மேட்ச் ஆச்சுன்னா இதில் எல்லா செட்டும் அடிக்கணும். அப்படி இல்லைன்னா மினிமம் 2 செட்டாக தான் அடிக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 41 ஓகேங்களா. 41 இது ஏசிக்கான ஒரு செட்டையும் முடிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது ஏபிக்குரிய ஒரு செட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 27 83 36 ஏதாச்சும் 44. இது வந்து ஏபியில் டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் எடுத்தாச்சு. நம்மளுடைய ஏபிஏசி பிசினே போட வேணாம். ஏபி ஏசி பிசி இப்படி தனித்தனியாக பேட்டர்ன் எடுத்து விளாண்டுக்குங்க. எல்லாமே வெறும் 4 நம்பர் மட்டும். அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 28/11/2024 899 வச்சு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஏபி ஏசிபிசி. ஏபி 27 83 36 44, ஏசி 82 58 45 41, பிசி 32 93 62 01. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. கஷ்டத்தில் உதவுவோன் நண்பன் சொல்லுவாங்க. இன்றைக்கும் ஒருத்தன் என்கிட்ட வந்துட்டான். அந்த மாதிரி 4 டிஜிட் கொடுப்போம் ப்ரோ. 4 டிஜிட் கன்ஃபார்ம் நம்பர் கொடுப்போம். அது எப்படின்றீங்க? ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ரிசல்ட் வேணாம், நேற்று ரிசல்ட் எடுத்துக்கிறோம். 503 அவன் கொடுத்துருக்கான். அதாவது எப்படி கொடுத்தோம்னா 2 செட்டு கொடுத்துருக்கான். 1905 ஒரு செட்டு கொடுத்துருக்கான் 4 டிஜிட்டு. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய இது 4 டிஜிட் வின்னிங் என்ன நம்பரு? இது சிம்பிளாக சொல்லணும்னா எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9503. இந்த 2 4 டிஜிட் மட்டும்தான் கொடுத்துருக்கானா. நீட்டாக வந்து கேட்டேன். அந்த மாதிரி 2 நம்பர் தான் கொடுப்போம். இதுக்கு வந்து 1000 ரூபா நீங்கள் கட்டணும். கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நான் நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். 1000 ரூபா கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதில் வர்ற வின்னிங்கில் எனக்கு ஷேர் கொடுத்துடணும் அப்படின்னு கேட்டேன். ப்ரோ இதுக்கு நீங்களே போட்டுடலாமே ப்ரோ, இது எதுக்கு நீங்கள் வந்து வேறு யாருக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, இதை நீங்களே போட்டுடலாம்னா
இல்லை நம்ம வந்து போட்டால் வந்து நம்ம வின்னிங் அடிப்போம்னு தெரிஞ்சிடும், இந்த மாதிரி அவங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறான். அவன் ஏதோ சமாளிக்கிறதுக்காண்டி ஏதோ ஒரு காரணம் சொல்கிறான். சரி ஓகே, நான் எதுக்கு 1000 அட்வான்ஸ் கொடுக்கணும், நீங்கள் கொடுங்க, நான் கொடுத்து வின்னிங் இருந்தால் நான் தர்றேன் அப்படின்னா, அதெல்லாம் வேஸ்ட்டு ப்ரோ, ஏமாற்றிடுவேன், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க ப்ரோ, அது வேணாம் ப்ரோ, அட்வான்ஸ் கொடுங்க, நான் கொடுக்குறேன், வின்னிங் வந்துச்சுன்னா எனக்கு ஷேர் கொடுங்க அப்படின்றான். இந்த மாதிரி நிறையா ஸ்கேம் நடந்துட்டுருக்கு. யாருமே தயவு செஞ்சு இவங்கள நம்பவே நம்பாதீங்க. எந்த ஒரு நம்பரும் குருட்டுத்தனமாக யாரும் முழு நம்பிக்கையோடு சொல்ல முடியாது. ஒரு 10 நம்பர் எடுக்கணும், 10 நம்பரே வரமாட்டுது. ஏன்னா எப்படி அடிக்கிறான்றது யாருக்குமே தெரில. அது எப்படி கரெக்டாக சொல்லுவான், கஷ்டத்தில் உதவும் நண்பன், விநாயகர் முருகன் துணை, அருளோட ஆசையோட நான் உங்களுக்கு ஒரு 3 டிஜிட் கொடுத்தா 500, 4 டிஜிட் கொடுத்தா 1000 ஏமாத்துறான். டோட்டலி அது ஸ்கேமு. நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. எல்லாருமே திருட்டுக்கார பயலுக்கு தான், ஓகேங்களா? அதனால் நம்பவே நம்பாதீங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நம்பரை பார்க்குறீங்களா எடுத்து போடுங்க. அப்படி இல்லையா, யார்கிட்டையும் காசு கொடுத்து வாங்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேஸ்ட்டுங்க. போடாதீங்க, எடுக்காதீங்க. அதுக்காண்டி கேட்கலாம், நீங்கள் மெம்பர்ஷிப்புக்கு காசு தானடா வாங்குறேன் அப்படின்னு. எனக்கு மெம்பர்ஷிப்புக்கு காசு ஒரு மேட்ரு இல்லை ப்ரோ. அது வந்து எனக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குன்றதை ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் ஒரு மெம்பர்ஷிப், ஓகேங்களா? அதுவும் நான் கட்டாயமாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும்னு சொல்லலை. அதனால் இதையும் அதையும் மிங்கிள் பண்ணாதீங்க. இப்போ நான் அடுத்து பார்க்க போகிறது என்னுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் இருக்குது இல்லையா, தனிப்பட்ட முறையில் அதை கொடுக்கணும் இல்லையா, இல்லைன்னா நீங்கள் கேட்பீங்க இல்லையா, அதனால் ஷார்ட்டாக முடிச்சிடும், ஓகேங்களா? 049 ஃபஸ்ட்டு நம்பர், 049 765 செகண்ட் ஒன் நம்பர். அவ்வளோதான், லிமிட்டாக பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு 3 டிஜிட் தான். நீங்கள் பாக்ஸெல்லாம் போட்டோம்னா 3 டிஜிட்டே போட்டுக்கு இந்த 2 நம்பரையும், ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் 4 டிஜிட், ஓகேங்களா? 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நமக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3143, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 3143, 2521, ஓகேங்களா? 5274 தேர்ட் ஒன் நம்பர். நீங்கள் 3 நம்பர் தாங்க, போதுங்க, இருந்தாலும் விடலை. 9720 9720. இதான் நம்மளுடைய 4 டிஜிட்டுக்கான ஒரு 3 நம்பருக்குரிய ஒரு கெஸ்ஸிங், முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு. ஏ போர்டு 8 வச்சு முடிச்சிருக்கான், பி போர்டு 9 வச்சு முடிச்சிருக்கான், சி போர்டு 9 வச்சு முடிச்சிருக்கான், ஓகேங்களா? இதை வச்சு இப்போ நம்ம எடுக்க போகிற ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இதில் வந்து நம்ம 2 எதிர்பார்க்கலாம், அப்படின்னா 7 எதிர்பார்க்கலாம் சி போர்டை பொறுத்தளவு. பி போர்டில் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் 7 அல்லது 9 மறுபடியும் ரிப்பீட்டாக எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? 8 பொறுத்தளவு நம்ம என்ன நம்பர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 இல்லைன்னா 7. 3 இல்லைன்னா 6 நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நமக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் 3 வரும், 7 வரும், 9 வரும். இந்த 3 நம்பர் எடுத்து கூட நீங்கள் பாக்ஸாக போட வேணாம், உங்களுக்கு பிடிச்சதுலேயே ஒரு 3 செட்டாக மாற்றி கூட போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா பாக்ஸாக போட்டால் நம்ம சப்ஸ்கிரைப்ஸ் வர மாதிரி எங்கேயோ போகும். அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு 3 செட்டாக கன்வெர்ட் பண்ணி பிரித்து கூட எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இன்றைய கெஸ்ஸிங் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ ஆகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.